வணக்கம்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தைக்க போகிறது டோர் மேட்டாகவும் பயன்படுத்தலாம், டேபிள் மேட்டாகவும் பயன்படுத்தலாம், குஷனாகவும் பயன்படுத்தலாம். நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம். நல்ல கலர் காம்பினேஷனோடு நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு வீட்டில் இருக்கிற பழைய துணியிலே நம்ம அழகாக பண்ணலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிடுறேன். முதல்ல ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு 32 இன்ச்சில் நீளத்தில் ஒரு துணி எடுத்துக்கணும். அந்த துணியிலே 2 துணி எடுத்துக்கணும். மேலே வைக்கிற ஒன்று, கீழே வைக்கிறதுக்கு ஒன்று. அதனால் 2 துணி, 2 இன்ச்சில் 32 இன்ச்சு நீளத்தில், 2 இன்ச்சு அகலம், 32 இன்ச்சு நீளம். அதில் 3 கலர் எடுத்திருக்கேன். இந்த பூ போட்ட துணியில் 2 பீஸ் எடுத்திருக்கேன். மற்ற கலரில் ஒன்று தான் எடுத்திருக்கேன். 32 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இந்த துணியை நம்ம சேர்த்து தைச்சிடலாம். 4 பீஸையும் ஒன்றா சேர்த்து தைச்சிடலாம். இப்போ சேர்த்து தைக்க போகிறேன். முதல்ல துணியை வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைச்சிடணும். இப்போ சேர்த்து தைச்சிடலாம். முதல்ல அந்த ரெட் கலரை சேர்த்து தைக்கிறேன். இதை நம்ம கைனால் கூட தைச்சிக்கலாம். வெறும் 32 இன்ச்சு நீளம் உள்ள ஒரு துணி தான். அதனால் இதை நீங்கள் தைக்கிறதுக்கு அவ்வளோ ஒன்றும் கடினம் கிடையாது. நீங்கள் தைச்சிடலாம். கையிலையே சேர்த்து தைச்சிடலாம். எல்லாமே நம்முடைய ஆர்வம்தான். சும்மா உட்காந்து மற்றவங்கள பற்றி கதை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு, வேறு தேவையில்லாத விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வீட்டு வேலைகளை நம்ம அழகாக செஞ்சிடலாம். நம்ம அதை தானே பண்ணிகிட்ருக்குறோம். தேவையில்லாமல் யார் கதையோ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு செய்ய வேண்டியது நம்ம க்ரியேட்டிவாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம மூளையை, நமக்கு கொடுத்துருக்க கடவுள் கொடுத்துருக்கிற மூளையை க்ரியேட்டிவ் சென்ஸாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா நிறைய க்ரியேட் பண்ணலாம். எல்லாராலையும் முடியும். நான் மட்டும்தான் செய்ய முடியுமா? உங்களாலையும் செய்ய முடியும். நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம மற்றவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இவங்க அதை செய்யலை, அவங்க அதை செய்யலைன்னு மற்றவங்கள நம்ம குறை சொல்லவும் கூடாது. நமக்கு என்ன முடியுதோ அதை நம்ம அழகாக செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கோம். அதனால் நம்ம வீட்டுக்கு தேவையானது அது நம்ம செய்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கிக்கிடணும். இந்த 4 பீஸையும் நான் சேர்த்து வச்சுட்டேன். 4வது பீஸு அதான் முதல்ல பூ போட்ட துணி, அதுக்கப்புறம் ஒரு ரெட் துணியை சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் துணியை சேர்த்துருக்கேன், அடுத்தது ஒரு பூ போட்ட துணி. இப்படி 4 பீஸையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த 4 பீஸும் சேரும்போது அகலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 இன்ச்சு அப்படின்னா 8 இன்ச்சு இருக்கும். இந்த துணியோட அகலம் 8 இன்ச்சாக இருக்கும். ஏன்னா 4 × 2 8 இன்ச்சு. நீளம் 32 இன்ச்சு இருக்கும். இப்போ தைச்சிட்டேன். இந்த தைச்சதில் நம்ம ஒரு முக்கோண வடிவத்தில் வெட்டிக்க போகிறோம். இப்போது ஒரு 9 இன்ச்சு அகலம் எடுத்துக்குவோம். அதுக்கு நடுவில் 9 இன்ச்சில் பாதி 4.5 ஒரு புள்ளி மேலே வச்சுட்டு அதை கிராஸில் கட் பண்ணிடணும். இப்படி கிராஸில் 9 இன்ச்சு போட்டு 3 6 பீஸ் இதிலையே எடுத்துக்கணும். இந்த 32 இன்ச்சில் 6 பீஸ் எடுத்துடுறோம். முதல்ல குறிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்துட்டோன்னா நம்ம அடுத்தது ஜாயின் பண்ண வேண்டியது மட்டும்தான். இப்போ வெட்டி எடுத்தாச்சு.
இந்த பீஸ் பாருங்கள், வெட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணதுக்கு இப்படி தான் பண்ணணும். ஒன்று மாற்றி ஒன்று கரெக்டாக வரும். இப்படி மாற்றி மாற்றி வைக்கும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. இதை நம்ம இப்போது இணைச்சிட போகிறோம். இணைச்சிட்டோன்னா நமக்கு தேவையான டோர் மேட் ஆர் டேபிள் மேட் எல்லாமே ரெடி ஆகிடும். ரொம்ப அழகான டோர் மேட். இப்படி நம்ம கடையில் கூட வாங்க முடியாது. நம்மளுடைய க்ரியேட்டிவ் சென்ஸு, நம்மளுடைய கலர் காம்பினேஷன், நமக்கு பிடிச்ச கலரில் நம்ம செஞ்சுக்கலாம். கடையில் வாங்க போனோன்னா இருக்கிறத வாங்கிட்டு வருவோம். இது நமக்கு என்ன பிடிக்குதோ அந்த கலரில் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ கீழே ஒரு க்ரீன் கலர் துணி நான் கொடுத்துருக்கேன். ஒரு சாரியில் உள்ள பழைய துணி இருந்தது. அந்த துணியையும் கொஞ்சம் மெத்துன்னு இருக்கிறதுக்காக அதையும் வச்சுருக்கிறேன் உள்ள. இப்போது இதுக்கு ஒரு சின்ன டிசைன் கொடுக்குறேன். இதுக்கு ரெண்டையும் இணைக்கிறதுக்கு தச்சும் நம்ம விட்டுறலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா சின்ன பைப்பிங் மாதிரி ஒரு ரெட் கலரில் கொடுக்குறேன். அப்போது அந்த கலரு ரெட் கலர் கொடுக்கும்போது நமக்கு பளிச்சுன்னு தெரியும். அதனால் அதை சேர்த்து தைக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக நம்ம நூலில் தச்சு விட்டுட்டு கைத்தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெட் துணியை நம்ம இடையில தச்சு விட்டுட்டு சுற்றி வர ஒரு மஞ்சள் கலரில் ஒரு துணியை வச்சு பைப்பிங் வச்சிட்றேன். அவ்வளோதான். பைப்பிங் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பஞ்சு அதில் வச்சுக்கிறேன். அது நம்ம பழைய துணி கூட உள்ளே வச்சுக்கலாம். அந்த கலர் இதுக்கும் அதுக்கும் என்னென்ன அந்த பூ போட்ட துணியில் என்னென்ன கலர் இருக்கோ அதையெல்லாம் சேர்த்து கொண்டு வந்தால் அந்த டோர் மேட் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் என்ன கலர் இதுக்கு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து நான் வச்சுருக்கிறேன். இது எல்லோ கலர் கடைசியில் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். அது க்ரீன் கலராக டார்க் க்ரீனாக இருந்தால் கூட அவ்வளோ நல்லா இருக்காது. மஞ்சள் கலர் இருந்ததுன்னா நல்ல எடுப்பாக இருக்கும். அப்படிங்கிறனால மஞ்சள் கலரில் பைப்பிங் வச்சுருக்கேன். பைப்பிங் வச்சு முடித்தாச்சு. முடிக்க போகிறேன். நம்முடைய டோர் மேட் அல்லது நம்ம டேபிளில் கூட அழகாக வைக்கலாம். நம்முடைய சூடான உணவுப் பொருளெல்லாம் இது மேலேயே தூக்கி வச்சுக்கலாம். அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இதையே நீங்கள் மாற்றி என்னென்ன பண்ண முடியுமோ இதுலேயே புதுவிதமாக உங்களுடைய க்ரியேட்டிவ், எப்போதுமே நம்மளுடைய மைண்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் க்ரியேட்டிவாக. அப்போ தான் நம்ம அது பல நேரங்களில் நமக்கு பயன்படும். கோலமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களாகட்டும், நம்ம எவ்வளவு செய்கிறோமோ அப்போ தான் நம்ம மூளை நல்ல வேலை செய்யும். அப்போ தான் வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு கூட இந்த க்ரியேட்டிவ் சென்ஸ் பயன்படும். நம்ம மூளையை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் அது வேலை செய்யுமே தவிர நம்ம துருப்பிடிக்க விட்டுட்டோன்னா அது வேலையே செய்யாது, பிளாங்காக இருக்கும். ஆனால் நம்ம க்ரியேட்டிவ் சென்ஸை யூஸ் பண்ண அதுவும் ஆக்டிவாக இருக்கும். எப்படி ஒரு கத்தி பயன்படுத்தவே இல்லைன்னா அதை துருப்பிடிச்சு போகும். அதனால தான் நம்மளுடைய மூளையை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் அதுவும் சிறப்பாக செயல்படும். நம்ம சிறப்பாக செயல்பட்டால் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல முடிவுகளை நம்ம அழகாக எடுத்து சிறப்பாக வாழலாம். அதுக்கு நம்மளுடைய இந்த மாதிரியான புது ஐடியாஸ் அல்லது புது விதமான யோசனைகள்லாம் ரொம்ப பயன்படும். அதனால் சிந்திக்கணும், நிறைய க்ரியேட்டிவாக செய்யணும். ரொம்ப அழகாக இருக்கா? நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். வேறு நீங்கள் நிறைய செய்யணும். அப்படி செய்கிறத எனக்கும் அனுப்புங்க. இந்த என்னுடைய டோர் மேட் அழகாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை நான் என்றைக்குமே எதிர்பார்த்துட்ருப்பேன். நன்றிம்மா.